Hello everyone. இன்னைக்கான வீடியோவில் பைத்தான் 4th வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்புட் ஸ்டேட்மெண்ட் இன்புட் எப்படி வாங்குறது பைத்தானில் தட் இஸ் யூசர் கிட்டேருந்து ஒரு வேல்யூ எப்படி வாங்குறது, அப்புறம் பைத்தான் வந்து என்னென்ன டேட்டா டைப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம், அதுக்கு அடுத்து வந்து சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து சீரீஸில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பைத்தான் ஐடிஎல்ஏ ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபைல் போயிட்டு நியூ போயிடலாம், ஃபுல் ஸ்க்ரீன் மோட். அண்ட் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் வந்து சப்போர்ட் ஆகும் பைத்தானில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்டிஜர், அப்புறம் ஃப்ளோட், அதுக்கப்புறம் வந்து சீக்வென்ஷியலாக வந்து அரேஸ் சப்போர்ட் பண்ணும். அண்ட் லிஸ்ட், பைத்தானில் வந்து லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் டியூப்புல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, டியூப்புல். அண்ட் டிக்ஷனரி, டிஐசிடி, அது போதும், டிக்ஷனரி. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பைத்தானில் இருக்கிற டேட்டா டைப்ஸ். இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாமே வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? சப்போஸ் இப்போ என்கிட்ட வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்ன டேட்டா டைப்னு எனக்கு தெரிலப்பா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் இங்கே போயிட்டு டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஜஸ்ட் பிரிண்ட் இட். இதை நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் எப்படி பிரிண்ட் பண்ணோன்னு. ஸோ பிரிண்ட்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணோன்னா பிரிண்ட் ஆகிரும். கரெக்டாக? ஸோ எஃப்ஐ அண்ட் ப்ரோக்ராம் சேவ் பண்ணிக்கிறேன் டெஸ்க்டாப்பில், எஸ்டியில். ஓகே, எஸ். அண்ட் எஸ், ஹலோன்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்குது. இதுவே லிஸ்ட்டுனா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து லிஸ்ட் இருக்கும். அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஒரு 10,20 லிஸ்ட்டோட அட்வான்டேஜஸ் அதை பற்றிலாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ லிஸ்ட்னா பேசிக்கலாக ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன டேட்டா இருந்தாலும் அது வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து லிஸ்ட்டு. பார்த்தீங்களா? லிஸ்ட் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட்டுன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டியூப்புல்னா என்ன? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக நம்ம பேராந்தசிஸ் போட்டோம்னா அதுதான் வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லிஸ்ட்டுக்கும் டியூப்புளுக்கும் டிஃப்ரென்ஸ் கூட நம்ம அப்புறம் பார்ப்போம் அடுத்த வர வீடியோவில். ஹியர் இட் இஸ் அ டியூப்புள். அண்ட் இன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட், இன்டிஜர் பாயிண்ட், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து பைத்தானில் இருக்கிற டேட்டா டைப்ஸ். டிக்ஷனரியை வந்து நான் அப்புறம் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நவ் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்டிஜர் வேல்யூவை எப்படி இன்புட்டாக வாங்குறது, தட் இஸ் வேல்யூ எப்படி இன்புட்டாக வாங்குறதுன்னு பார்க்கலாம். அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அதுக்கப்புறம் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வேரியபிள் ஏவோட வேல்யூ நான் இப்போ வாங்கணும். ஸோ அதுக்காக வந்து ஹேஷ்னா கமெண்ட். ஓகேங்களா? என்ன வாங்கணும்? கெட் த வேல்யூ ஆஃப் ஏ. ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு இன்புட்ன்ற ஸ்டேட்மெண்ட். அதாவது நீங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து சொல்ல போகிறீங்க, இது வந்து எனக்கு வேணும்ப்பா, இதை மட்டும் நீ யூசர் கிட்டேருந்து வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நீங்கள் இன்புட்னு சொல்கிறீங்க. இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஏ இஸ் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஏ கொடுத்துருங்க. அதாவது ஏக்கு நம்ம என்ன வேல்யூ என்டர் பண்ணுறோமோ அந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இந்த ப்ரோக்ராமில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளாங்காக வந்து கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம ஒரு 5ன்ற ஒரு வேல்யூ என்டர் பண்ணுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 5ன்ற அவுட்புட் வந்துருச்சு. இந்த வேல்யூ வந்து உள்ளே போயிருக்கு. ஸோ ஓகேப்பா, எனக்கு வந்து நான் ப்ரோக்ராமர், எனக்கு தெரியும் அங்கே கர்சர் பிளிங்க் ஆச்சுன்னா எதாவது டைப் போகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியணும்னா எதாவது கேப்ஷன் போகணும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் போடலாம் அதில். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குல்ல, இந்த இன்புட் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஜஸ்ட் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு just enter the number NUMBR, enter the number ன்னு கொடுத்துட்டு just give F5 and here is it, enter a number அப்படின்னு இருக்கு. இங்கே கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் 1 என்டர் பண்ணால் 1 பிரிண்ட் பண்ணிருச்சு. This is how input can be get from the user.
ஓகே, அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகே, சரி, அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸில் என்ன பண்ணலாம்னா அந்த 2 நம்பரையுமே யூசர் கிட்டே தான் வாங்கலாமா? ஓகே, நல்ல ஐடியா தான். நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு இன்புட் enter the number 1. Number 2 is equal to input enter the number 2. ஓகேங்களா? ஸோ 2 வேல்யூவும் வாங்கியாச்சு. ஸோ நம்பர் 3 வந்து நான் இதை வந்து சம் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு சி. நீங்கள் ஆல்ரெடி ட்ரைன் பண்ணியிருந்தீங்கன்னா சிக்கும் பைத்தானுக்கும் ஒரு பெஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, சியில் வந்து எல்லாத்தையுமே இது வந்து இன்டிஜர், இது வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிக்ளேர் பண்ணணும் கரெக்டாக. ஆனால் இந்த பைத்தானில் அந்த காம்ப்ளெக்சிட்டியே கிடையாது, ஈஸியாக டிக்ளேர் பண்ணிட்டு போயிடலாம். தட் இஸ் டிக்ளரே பண்ணாமல் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் 1 ப்ளஸ் number 2. Now print number, sorry, sum. Print sum print பண்ணனும். And இப்போ வந்து we are going to get an error. Errorல run timeல ஒரு error வரும் பாருங்க. So 30 and here 20. What's the answer? நான் என்ன சொன்னேன், sum பண்ணா 50 வரணும் எனக்கு. பட் ஆனா என்ன வந்திருக்கு? 30 that is 3020 வந்திருக்கு. ஏன்? Why? Because input statement யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வாங்கினாலும் எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஓகேங்களா? பைத்தானோட ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அண்ட் இதை வந்து இன்டிஜராக மாற்றணும். இந்த நம்பர் 1ன்ற வேல்யூ வந்து நான் உங்களுக்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் டைப் ஆஃப் நம்பர் 1. இது வந்து என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, நம்பர் 1 வந்து 20 வந்துருச்சு. நம்பர் 2 வந்து 440. நம்பர் 1 வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்லேருந்து நம்ம இன்டிஜர் ஃபார்மேட்டுக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த இன்புட் கிட்ட ஜஸ்ட் கிவ் இன்ட்னு கொடுத்துட்டு இதை வந்து இன்ட்டோட ப்ராக்கெட்டில் கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு கதை. அப்புறம் இங்கே இன்ட்னு கொடுத்து ஓப்பன் பண்ணி அண்ட் இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, பேரன்தசிஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ F5 கொடுத்தீங்கன்னா சேம் 20 and 40 எவ்வளோ வரணும்? 60 வரணும் கரெக்டாக. 20. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து கிளாஸ் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை டிக்ளேர் பண்ணுது. ஸோ ஓகே, நான் புது கன்சோலே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அண்ட் ரன். ஓகே, என்டர் த நம்பர் 20. அண்ட் இது வந்து இன்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ 40 இல்லை 30 சம்திங். ஸோ அவுட்புட் இஸ் 50. அடிஷன் சம் கரெக்டாக இருக்கா? அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸி தான். பட் இருந்தாலும் இதை வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நிறைய டவுட்ஸ் வரும், எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது டவுட் என்னவா இருந்தால், என்ன டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் டூ இட், லீவ் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ் so that I can rectify you. And if possible, subtraction of 2 numbers, multiplication of 2 numbers, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது எரர் இல்லை டவுட் ஏதாவது வந்துச்சுன்னா மட்டும் just mention it in the comment box, or else Instagram page சேம் சேனல் நேம் தான், Cyber Plus. பர்சனலாக வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட சொல்லலாம். my ID is cyber_sriram. and I hope இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி சீரீஸ்லாம் பார்க்கணுன்னா லிங்க்கை நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். and until then, bye bye, take care.